ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள் நம்ம தோட்டத்தில் காய்கறி எல்லாம் அறுவடை செய்யலாம். நம்ம தென்னந்தோப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா பக்கத்தில் நம்ம எந்த விவசாயம் பண்ண போகிறது இல்லைங்க, சோளம் தான் போட்டிருக்குறோம். அதுக்கு பக்கத்தில் இந்த தென்னை மரத்துக்கு பக்கத்துலேயே நம்ம ட்ரிப் போட்டிருக்கறனால அதுக்கிட்ட வந்து சின்ன சின்ன இடம் இருக்குது. அதுலேயே நம்ம வந்து இந்த மாதிரி காய் செடி நட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு தென்னை மரத்துக்கு வந்து பாய்ச்சிக்கிற தண்ணியே போதுங்க. நம்ம இதுக்குன்னு தனியாக எந்த வேலையும் செய்கிறதில்ல. பக்கத்தில் வந்து இந்த மாதிரி செடி ஊனி விட்டுட்டோம்னா நல்லா காய் வந்து அறுவடை செஞ்சுக்கலாம். பாருங்கள், வெண்டஞ்செடி இன்றைக்கி அறுவடை செய்கிறேன். வெண்டங்காய் பாருங்கள், சுற்றி வர அந்த தென்னந்தண்ணுக்கிட்ட நட்டு வச்சுருக்கிறேன். வேணுங்கிற அளவுக்கு நம்ம காய் பாருங்கள், பச்சை பசேர்னு ஒரு சொத்தை கூட இல்லை, நல்லா நீட்டாக காய் இருக்குது. நம்ம எந்த மருந்தும் அடிக்காமல் நம்ம வந்து இயற்கையான முறையில் அறுவடை செஞ்சுக்கலாம். பாருங்கள், ஒரு குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம வெண்டங்காய் கிடச்சிருக்கு. இன்னும் பூ பிஞ்செல்லாம் நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு தென்னை மரத்துக்குள்ளே வந்து இந்த மாதிரி நான் காய்கறி வந்து நிறைய நட்டு வச்சுருக்கிறேன். பாருங்கள், இன்றைக்கி வெண்டங்காய் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்மளுக்கு காய் வந்து தந்துருக்கு. இதுதான் இன்றைக்கி முதல் அறுவடைங்க. இன்னும் பிஞ்சு பூலாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி சொரச்செடி, பீக்கஞ்செடி, பாவச்செடி, அவரைச்செடி அப்படின்னு எல்லாமே மரத்துக்கு பக்கத்தில் நட்டு வச்சோம். எல்லாமே படத்துக்கு நம்மளுக்கு இப்போ ஒரு மாதமாக நம்மளுக்கு காய்த்தை கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. பாருங்கள், சொரச்செடி வந்து நல்லா படர்ந்துருக்கு. நம்ம இதுக்கெல்லாம் பந்தல் போடுற வேலை இல்லைங்க. இந்த தென்னை மட்டையிலேயே படர்ந்து நம்மளுக்கு காய் கொடுக்குது. இந்த சொரக்காய் பாருங்கள், இது ஒரு ரகமான சொரக்காய்ங்க. இது நம்மளாம் கரெக்டாக அறுக்கிற பக்குவத்தில் இருக்குது. இதில் ஒன்று அறுவடை செஞ்சுக்கிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம அறுவடை செஞ்சுக்கும் போது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இது பாருங்கள், குட்டரக பாவக்காய் நெட்டையுமே ரெண்டுமே இதில் பறந்து காய்க்குதுங்க. நம்மளுக்கு ரொம்ப நாளாக இது காய் கொடுத்துக்கிட்டு இருக்குது. குட்டை பாவக்காய் வந்து நிறைய இருக்குதுங்க. இதையும் நான் அறுவடை செஞ்சுக்கிறேன். நீளமான பாவக்காயில் இன்னும் பிஞ்சாக இருக்குதுங்க. அது மறுபடியும் நம்ம அறுவடை செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு குட்டை பாவக்காய் அறுவடை செஞ்சாச்சு. இந்த மாதிரி தென்னந்தோப்புகள் நம்ம வைக்கும்போது இதுக்கு தனியாக பராமரிப்பு எதுவும் தேவையில்லை. பந்தல் போடுற செலவில் தண்ணி இது கூடணுங்கிறதுல எல்லாமே தென்னை மரத்துக்கு விடுற தண்ணி போதும். படறதுக்கும் அந்த மட்டையே போதும். நம்மளுக்கு வந்து இது 2 in 1ன்னா நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லாமல் நம்மளுக்கு காய் வந்து அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குட்டைப்பாவுக்காய் நிறைய இருந்துச்சு. பக்கத்தில் வந்து சோளக்காட்டுக்குள்ளே தொய்யக்கீரை நிறைய இருந்துச்சுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்க்கறக்கே தலை இருந்தது. அதுலேயும் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். இன்றைக்கி தோட்டத்து பக்கம் போனதுனால நமக்கு தேவையான எல்லா காயும் அறுவடை செஞ்சாச்சு. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.